சற்றுமுன் வெளியான தகவல். ஏப்ரல் 1 முதல் எல்லாம் மாறப்போகுது. பொதுமக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரூல்ஸ். தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் விலை, மினிமம் பேலன்ஸ், டிடிஎஸ், ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட நிறைய மாற்றங்கள் வருகின்றன. வருகிற ஏப்ரல் மாதத்தில் பணம் தொடர்பான நிறைய விதிகளில் மாற்றங்கள் வருகின்றன. அது என்னென்ன மாற்றங்கள் என்று நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் இன்னும் சில நாட்களில் திறந்துவிடும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பல முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. அவை உங்களுடைய பட்ஜெட்டை நேரடியாக பாதிக்கும். இவற்றில் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள், குறைந்தபட்ச இருப்பு, டிடிஎஸ், டெபிட் கார்டு வசதிகள் மற்றும் பல முக்கிய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றியமைப்பது வழக்கம். சிலிண்டர் விலை மட்டுமல்லாமல் சிஎன்ஜி, பிஎன்ஜி மற்றும் விமான எரிபொருள் விலையும் அந்த நாளில் மாற்றப்படும். ஏப்ரல் 1 முதல் அவற்றின் விலைகள் அதிகரிக்கலாம். வங்கி மோசடியை தடுக்க பல வங்கிகள் நேர்மறை பேமெண்ட் முறையை செயல்படுத்துகின்றன. ரூபாய் 5000க்கும் அதிகமான காசோலை பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்கள் காசோலை எண், தேதி, பணம் பெறுபவரின் பெயர் மற்றும் தொகையை சரிபார்க்க வேண்டும். இது மோசடி வழக்குகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தேசிய பொறுப்புணர்வு கழகம் அதன் ரூபே டெபிட் செலக்ட் கார்டில் புதிய அம்சங்களை சேர்க்க உள்ளது. விமான நிலைய லவுஞ்ச் அணுகல், காப்பீடு தொகை, பயணம், உடற்பயிற்சி மற்றும் நல்வாழ்வு போன்ற வசதிகள் இதில் அடங்கும். இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை திருத்தி வருகின்றன. அதன்படி கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டிய பகுதி, கிராமம், அடுக்கு வாரியான நகரம் அடிப்படையில் இனி புதிய வரம்பு நிர்ணயிக்கப்படும். குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கலாம் இருந்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்படலாம். பல வங்கிகள் ஏப்ரல் 1 முதல் தங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கும் கொள்கையை மாற்ற உள்ளன. பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விதியின் கீழ் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 முறை மட்டுமே பிற வங்கியின் ஏடிஎம்மில் இருந்து இலவசமாக பணம் எடுக்க முடியும். அதே சமயம் மே 1 முதல் நிதி பரிவர்த்தனைகளுக்கு கூடுதலாக ரூபாய் 2 வசூலிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கான டிடிஎஸ் விலக்கு வரம்பு ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. டிடிஎஸ் விலக்கு வரம்பு முன்பு ரூபாய் 50,000 இருந்தது. வீட்டு உரிமையாளர்களுக்கான வாடகையில் டிடிஎஸ் விலக்குக்கான வரம்பு ஆண்டுக்கு 6 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வரம்பு ஆண்டிற்கு ரூபாய் 2.4 லட்சமாக இருந்தது. முன்னதாக 7 லட்சத்திலிருந்து அதிகமான வெளிநாட்டு பரிவர்த்தனைகளுக்கு டிசிஎஸ் கழிக்கப்பட்டது. இப்போது இந்த வரம்பு ரூபாய் 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட கல்வி கடன்களுக்கு டிசிஎஸ் இனி கழிக்கப்படாது. முன்னதாக 7 லட்சத்திற்கு மேல் கல்வி பரிவர்த்தனைகளுக்கு 5% டிசிஎஸ் பொருந்தும். டிவி டென்ஸ் வருமானத்தில் டிடிஎஸ் வரம்பு ஒரு நிதியாண்டுக்கு 5,000 ரூபாயில் இருந்து 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்டுகளில் இருந்து கிடைக்கும் வருவாய்க்கும் இதே விதி பொருந்தும். மேற்குறிப்பிட்ட விதிகளில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் பட்ஜெட் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். வங்கி விதிகள் முதல் வரி மற்றும் நிதி திட்டமிடல் வரை இந்த புதிய விதிகள் உங்கள் நிதி திட்டமிடலை பாதிக்கலாம். எனவே அதற்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.